உச்சத்திலே ஒரு சூரியன் நீ பூமை ஜனங்களின் காவலன் உச்சத்திலே ஒரு சூரியன் நீ பூமை ஜனங்களின் காவலன் சட்டத்தின் சட்டைக்கு மூளை கொடுத்தவன் சண்டைக்கும் சாதிக்கும் காலை தெளித்தவன் குற்றங்கள் செய்தவர் காலை உடைத்தவன் குள்ளவர்களின் தோலை முறித்தவன் இன்னைக்கு நடந்த சம்பவத்தால சேட்டையாவோட மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடுச்சு. பறக்காம பின்ன இந்த ராம்ஜி சத்பால் ஜெயில இருந்து வெளியில வந்தது சேட்டையாவோட தோல்வி தானே. சரி சேட்டையா, நாங்க போயிட்டு அப்புறமா வரோம். ராம்ஜி சத்பால், இந்த உலகத்திலே உனக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா அது நான் தான். இந்த மோதல்ல எனக்கு என்ன நடந்தாலும் சரி, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அதை நான் செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா கிராமத்தாளுங்க முன்னாடி நான் ஒரு நகைச்சுவை கலைஞனாவே மாறிடுவேன். அத்தா, மருமகனே, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க வரன்னு ஒரு தகவல் கூட அனுப்பலையே. தகவல் அனுப்பியிருந்தா மட்டும் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்களா? இல்லங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் எப்படித்தான்னு சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். என் பொண்டாட்டி இங்க வந்து எவ்வளவு நாளாச்சு. அவளை அனுப்பி வைங்கன்னு நான் தகவல் அனுப்பியும் அவ ஏன் வரல? ஏன்னா எனக்கு வர விருப்பம் இல்ல. நீங்களும் இங்க இருந்து கிளம்பி போறதுதான் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏய் கங்கா, எங்க போற? புருஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டிங்கிறவ கடைசியில அவனுக்கு அடங்கித்தான் போயாகும். போய் உன் துணிமணி எல்லாம் எடு, இங்க இருந்து கிளம்பலாம். விடுங்க அத்தா, கைய விடுங்க. கைய விடலைன்னா என்ன பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். நீங்க முதல்ல கங்கா அக்கா கைய விடுங்க. மாமனார் ஐயா, பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க பொண்ணு என்னடானா அவ புருஷனோட பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. உங்க பையன் என்னடானா அதிக பிரசங்கியா இருக்கான். வேண்டாம் மருமகனே, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. கங்காவோட கையை விடுங்க. இது நம்ம வீட்டு பிரச்சனைங்க. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் இங்க பேச்சுவார்த்தை நடத்த ஒண்ணும் வரல. உங்க பொண்ணை என் கூட உடனே கிளம்பி வர சொல்லுங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு சகாப்தம்.